வணக்கம் நண்பர்களே. நான் ஒரு பங்குச்சந்தை நிபுணர் அல்ல. ஆனால் இன்ட்ராடே ட்ரேடிங், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் போன்றவற்றில் இறங்கி பலத்த அடிவாங்கிய அனுபவசாலி என்ற முறையில் என் புரிதலை சொல்லுகிறேன். நாம் எதை விதைக்கின்றோமோ அதையே தான் அறுவடை செய்கிறோம். இந்த பழமொழி பங்குச்சந்தை முதலீட்டிற்கு நன்றாக பொருந்தும். நல்ல விதையானது நல்ல முறையில் வளருவதற்கு சில காலம் பிடிக்கும். அதுபோலத்தான் நல்ல பங்குகளும் அது சார்ந்த நம்முடைய முதலீடுகளும். ஹை ரிஸ்க் இஸ் ஈக்குவல் டு ஹை ரிட்டர்ன் என்பது பெரும்பாலும் உண்மைதான். சமயத்தில் ஹை ரிஸ்க் இஸ் ஈக்குவல் டு நோ ரிட்டர்ன் என்றும் காலை வாரி விட்டுவிடும். நாம் செய்யும் முதலீடுகளில் ஒரு தெளிவில்லை என்றால் பங்கு சந்தை நம்மை பாதாளத்தில் தள்ளிவிடும். பங்குச்சந்தை ஒரு அற்புத தங்கச் சுரங்கம்தான். ஆனால் கண்களை கட்டி கொண்டுதான் அந்த இருட்டுச் சுரங்கத்திற்குள் செல்ல நேரிடுகிறது. தங்கத்திற்கும் சாதாரண கற்களுக்கும் வித்தியாசம் தெரிய வேண்டும். கைகளால் தடவி பார்த்து தங்கத்தை உணர்ந்து அள்ள வேண்டும். இதற்கு பெயர்தான் அனுபவம் மற்றும் முடிவெடுக்கும் திறன் என்று சொல்வார்கள். திடீரென்று ஒருவன் கூச்சலிடுவான், அதோ உன் கண் முன்பாகவே தங்கம் இருக்கிறது பார், அடேய் நீ தங்கத்தின் மீதுதான் நின்று கொண்டிருக்கிறாய் என்பது போன்ற கூச்சல்கள் உங்கள் காதில் விழும். இதற்கு பெயர்தான் டிப்ஸ் என்பார்கள். இது போன்ற டிப்ஸ்கள் நண்பர்களிடமிருந்தும் கிடைக்கும், சில நிறுவனங்களிடம் பணம் கொடுத்தாலும் கிடைக்கும். ஆனால் அவர்கள் சொன்னதை எல்லாம் அப்படியே நம்பி சிறிதும் ஆராயாமல் கையில் கிடைத்ததையெல்லாம் அள்ளி போட்டுக்கொண்டு இருட்டுச் சுரங்கத்தை விட்டு வெளியே வந்தால் கண்கட்டை அவிழ்த்த பிறகுதான் தெரியும் அத்தனையும் வெறும் கற்கள் என்று. வேறு வழி இல்லை. நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நிறுவனத்தை ஆராயத் தெரிய வேண்டும். அதாவது அடிப்படை பகுப்பாய்வு, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு நிறுவனத்தின் வருவாய் மற்றும் லாபம், இபிஎஸ், எர்னிங்ஸ் பெர் ஷேர், பிஇ ரேஷியோ, பிரைஸ் டு எர்னிங்ஸ் ரேஷியோ, அந்த நிறுவனத்தின் நீண்டகால வளர்ச்சி மற்றும் புதிய தயாரிப்புகள், தொழில்நுட்ப பகுப்பாய்வு அதாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ், பங்கின் விலை வரலாறு, மூவிங் ஆவரேஜஸ் அதாவது 50 நாள் மற்றும் 200 நாள் சராசரி பங்கின் விலை மாற்றங்கள், ஒரு நிறுவனம் பற்றி நேர்மறை செய்திகள் மற்றும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதை அறிந்து கொள்வது, பங்குகளை பற்றி வங்கிகள் அல்லது ஆராய்ச்சி நிறுவனங்களின் அறிக்கைகள், இதையெல்லாம் எப்படி ஆராய்வது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். முடிந்தவரை காசு கொடுத்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும். 30,000 ரூபாயிலிருந்து 80,000 ரூபாய் வரை கூட பங்குச்சந்தை நுணுக்கங்களை கற்றுத்தருவதற்கு கட்டணமாக வசூலிப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். இலவச காணொளிகள் ஓரளவிற்கு மட்டுமே உங்கள் அறிவை வளர்க்கும். 10 பொருத்தம் பொருந்தியும் பிரிந்து வாழும் தம்பதிகளை பார்த்தால் அதற்கு காரணம் விதி என்பார்கள். அதை போல இத்தனை விஷயங்களை அலைசி ஆராய்ந்தும் சில நேரம் நம் முதலீடு முடங்கிவிடும். இதற்கு பெயர் உலக பொருளாதாரத்தின் தாக்கம் என்பார்கள். இழப்பதற்கு தயாராக இருந்தால் மட்டுமே இங்கே ஜெயிக்க முடியும். எப்பொழுதும் உஷாராக இருக்க வேண்டும். சிறிது அசந்தால் கூட பிறகு மனைவியின் கழுத்தில் மஞ்சள் கிழங்கு மட்டுமே தாலியாக தொங்கும். எங்கள் அலுவலகத்தில் பணிபுரியும் சில பெண்கள் அவர்களிடம் இருக்கும் பணத்திற்கு கோல்டு பீஸ் அதாவது கோல்டு இடிஎஃப் ஆக வாங்கி வைத்து கொள்வார்கள். வருடத்திற்கு 2 அல்லது 3 முறை மட்டுமே வர்த்தகம் செய்வார்கள். 2 அல்லது 3 லட்சம் வரை வருட லாபம் பெறுகிறார்கள். ஆனால் அவர்கள் முதலீடு செய்யும் தொகை 10 to 15 லட்சம் ரூபாய். இன்னொரு நண்பர் இருக்கிறார். பங்குகளை ஸ்விங் ட்ரேடிங் மட்டுமே செய்வார். அதாவது நிறுவனங்களின் பங்குகளை வாங்கி சில வாரங்கள் வரை வைத்திருந்து குறிப்பிட்ட லாபம் வந்தவுடன் விற்பனை செய்து விடுவார். சென்ற வருடம் அவருடைய வர்த்தக லாபம் 2 லட்சம் ரூபாய் தான். அவர் வர்த்தகத்திற்கு பயன்படுத்தும் தொகை 10 லட்சம் ரூபாய். சந்தை மாறுதல்களுக்கு ஏற்ப பங்குகளை வாங்கி சில நாட்களோ சில வாரங்களோ வைத்திருந்து விட்டு விற்று விடுவார். சமயத்தில் அவர் வாங்கிய பங்குகளை 6 மாதங்கள் வரை கூட விற்காமல் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். எப்போதுமே அகல கால் வைக்க மாட்டார். ஆனால் அவரும் சில முறை பல்பு வாங்கி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. டிவி விளம்பரங்கள் மற்றும் காணொளிகளை நம்பி இதில் இறங்கி விடாதீர்கள். உங்களால் ஒரு பங்கு எதனால் விலை உயர்கிறது, எதனால் விலை வீழ்ச்சி அடைகிறது என்று ஓரளவிற்கு புரிந்து கொள்ள முடியும் என்றால் மட்டுமே பங்குச்சந்தையில் இறங்குங்கள். ஒரு பங்கு இத்தனை ரூபாய் வரை விலை ஏறும் என்று துல்லியமாக சொல்ல இறைவனால் மட்டுமே முடியும். அதனால் புரோக்கரேஜ் டிப்ஸை மட்டும் நம்பி இன்ட்ராடே வர்த்தகம் செய்யாதீர்கள். உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் என்ற செய்தி வரும். பங்குச்சந்தை ஒரே நாளில் 1000 பாயிண்டுகள் மேலே போகும். அடுத்த நாளே போர் இன்னும் முடியவில்லை என்று ஒரு செய்தி வரும். உடனே 1500 பாயிண்டுகள் கீழே விழும். நமக்கு பைத்தியம் பிடிக்க ஆரம்பிக்கும். உலகிலேயே மிகவும் வெற்றிகரமான முதலீட்டாளர்களில் ஒருவரான வாரன் பஃபட் கூட சில மோசமான முதலீடுகளை செய்ததாக வருந்தியது உண்டு.
திடீரென்று ஒரு பெருநிறுவன ஜாம்பவானின் வீட்டில் திருமணம் என்ற செய்தி வரும், அல்லது 2 முதலாளிகள் பிரிந்தார்கள் என்ற செய்தி வரும். இதற்கும் பங்குச்சந்தை லேசாக ஒரு ஆட்டம் காணும். இதற்கு பெயர் மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ் என்பார்கள். இந்திய அமெரிக்க தேர்தல், மோசமான வானிலை என்று ஏகப்பட்ட காரணிகள் பங்குச்சந்தையை நாள்தோறும் பதம் பார்த்து கொண்டே இருக்கும். பங்குச்சந்தை என்பது வெளியிலிருந்து பார்ப்பதற்கு சாதாரண கோவில் யானை போல சாந்தமாக காட்சியளிக்கும். உள்ளே நுழைந்த பிறகுதான் தெரியும் அது மதம் கொண்ட காட்டு யானை என்று. அந்த மதம் கொண்ட யானைக்கு ஒருவன் கடன் வாங்கி பங்குச்சந்தையில் முதலீடு செய்கிறான் என்றோ, அவன் நல்லவன், தன் குடும்பத்தை உயர்த்துவதற்காக பங்கு வர்த்தகம் செய்ய வந்திருக்கிறான் என்றெல்லாம் சிறிதும் இரக்கம் காட்டாது. தவறான கணிப்பால் அதன் வழியில் சிக்கிக்கொண்டால் மதம் பிடித்த யானையின் காலடியில் மாட்டிக்கொண்ட தக்காளி பழத்தின் கதைதான். நசுங்கிய சுவடு கூட வெளியே தெரியாது. நம் முதலீடு என்ற தக்காளி பழம் நசுங்குவதை கண் கலங்கியபடி வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். விவசாய கடன் மற்றும் கல்வி கடனால் மட்டும் மக்கள் தற்கொலை செய்து கொள்வதில்லை. கடன் வாங்கி பங்குச்சந்தையில் முதலீடு செய்து பணத்தை இழந்த பலர் தற்கொலை செய்து கொண்டு இறந்திருக்கிறார்கள். காசு கொடுத்து கற்றுக்கொண்டால் ஒரு சில சூட்சுமங்களை கற்றுத்தருவார்கள். ஆனால் வெற்றி நிச்சயம் என்று எவராலும் உறுதியளிக்க முடியாது. கீழே விழாமல் எவரும் சைக்கிள் கற்றுக்கொள்ள முடியாது. இழப்பை சந்திக்காமல் பங்கு வர்த்தகத்தை புரிந்து கொள்ள முடியாது. பங்குச்சந்தை முதலீட்டை பொறுத்தவரை நீண்ட கால முதலீடுகள் மட்டுமே நல்ல முறையில் பயன் தருகிறது என்பது நான் அறிந்து கொண்ட ஒரு உண்மையாகும்.